ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்பீக்கர் வாய்ஸ் பவர். வந்தே மாதரம் ஜெய் ஹிந்த். என்னடா வந்தே மாதரம் ஜெய் ஹிந்த்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன்னா, இன்னைக்கு நம்ம இஸ்ரோ என்ன காரியம் பண்ணிருக்காங்க தெரியுமாங்க? ராக்கெட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. என்ன ராக்கெட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேட் இன் இந்தியா ராக்கெட் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த ராக்கெட் நேம் வந்து விக்ரம் 1. விக்ரம் 1ங்கிற ராக்கெட் வந்து என்னடா விக்ரம் 1 ராக்கெட் என்னடா ஸ்பெஷல்? ஏகப்பட்ட ராக்கெட்ஸ் வந்து லான்ச் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. இந்தியா வந்து சந்திரயான் 1, சந்திரயான் 2 ஏகப்பட்ட இது வந்து லான்ச் பண்ணி வேர்ல்டு லெவல்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ வந்து ப்ரூவ் பண்ணது வந்து இஸ்ரோ கிடையாது. இஸ்ரோவை தவிர்த்து இந்தியாவில் உள்ள ஒரு பேஸ்டான கம்பெனி தான் ப்ரூவ் பண்ணியிருக்கு. இந்த யூஎஸ்ஏல வந்துட்டு ஸ்பேஸ் எக்ஸ் எப்படி எலான் ஸ்பேஸ் எக்ஸோட ஒரு ராக்கெட்ல அப்படி தனியார் நிறுவனம் அவங்களுக்குன்னு ஒரு ராக்கெட்டை அந்த நாசாட்ட சொல்லி லான்ச் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி இந்தியா இஸ்ரோல ஒருத்தவங்க தனியா அவங்களுக்குங்கிற ஒரு ராக்கெட்டை ஒரு நிறுவனம் சொல்லி செஞ்சிருக்கு. இது எங்க லான்ச் பண்ணிருக்காங்கன்னா, ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திரா மாநிலத்துல லான்ச் பண்ணிருக்காங்க. அங்கதான் இஸ்ரோட மெயின் பேஸ் இருக்கு. அங்கே இதுதான் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனா இதை லான்ச் பண்ணது யாரும் ஹைதராபாத்தை வந்து தலைமையிடமாக கொண்டு இருக்கிற ஸ்கைரோ என்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ண சொல்லி இஸ்ரோ கிட்ட சொல்லியிருந்தாங்க. இந்த ராக்கெட்ல வந்து என்னன்னா, ஆர்பிட்டல் பாயிண்ட் எப்படி வந்து ஸ்பேஸ் எக்ஸ் வந்து தனி சேட்டலைட் விட்டுருக்காங்க, அது மாதிரி இதுலயும் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. அதை வந்து தனியா ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுக்குறேன். லென்த் இதான் போகும். இப்ப இதை பத்தி ஏன் பேச வந்தேன்னா, ஸ்பேஸ் எக்ஸ் எலான்மஸ் எப்படி ஒரு தனியார் நிறுவனம் ஒரு ராக்கெட்டை, ஒரு யூஎஸ்ஏ ஒரு தனியார் நிறுவனம் எப்படி ஒரு ராக்கெட்டை வந்து ஸ்பேஸ்ல எப்படி அவங்களால தனியா அனுப்ப முடியுதோ, அதே மாதிரி இந்தியாவை சேர்ந்த ஒரு ஸ்கைரோன்கிற ஒரு நிறுவனம் நம்ம இஸ்ரோவோட சேர்ந்து, அதாவது இந்தியாவில் இருக்கிற சயின்டிஸ்ட், அதாவது இஸ்ரோ தான் அந்த ஸ்பேஸ் இந்த ராக்கெட்லாம் உள்ளவங்க, அவங்களோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ராக்கெட்டை இந்தியா விட்டுருக்கு. அதுவும் இது வந்து ஒரு தனியார் நிறுவனம் தான். இது தனியார் நிறுவனம் விட்டாலுமே இது ஒரு இந்தியாவோட கம்பெனிங்கிறது தான் இது வந்து ஒரு ஹைலைட்டாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு ரீல் ஸ்கோர் பண்றப்ப ஒருத்தர் வந்து ஒரு ரீல் வந்துச்சு. அவர் வந்து இதை பத்தி பேசியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது ஃபுல் வந்து மேட் இன் இந்தியா, இது வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம். விக்ரம் 1 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இதுல இருக்கிற எல்லா பார்ட்டிகளுமே இந்தியாவிலே பேசுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு வீடியோவே சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் வீடியோ எடுக்கிறேன்னு வச்சுங்கன்னா, வீடியோ வந்து எடிட் பண்றப்ப எனக்கு எடிட் பண்ண தெரியல, நான் வேற ஒருத்தன் கொடுத்து எடிட் பண்ண சொல்றேன். இப்போ எடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை அப்லோட் பண்ண எனக்கு தெரியல, வேற ஒருத்தன் கொடுத்து அப்லோட் பண்ண சொல்றேன். இப்போ இது 3 வேலை 3 ஒருத்தர் செய்யலாம். ஆனா இதை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் யார் தெரியும்? என்னை தானே தெரியும். அதே மாதிரிதான் இப்போ ஒரு காரை செய்யறோம்னா, எப்படி கார் ஒரு மொபைல் போன் எடுத்துக்கிறோம். மொபைல் போனோட இப்போ ஓப்போ மொபைல் போன் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ஓப்போ மொபைல் போன் வந்து அவன் வந்து டிஸ்பிளே செய்ய மாட்டான், வேற ஒருத்தர் டிஸ்பிளே செய்யறான்னு வச்சுக்கலாம், அவன் போர்டு செய்வான். இது மாதிரி எல்லாம் கம்பைன் பண்ணி கொடுக்குறப்ப அவன் வந்து நமக்கு வந்து தெரியப்படுதில்லை, அது ஓப்போவோட செல்லு தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்தியாவோட ராக்கெட்டும் அது மாதிரி செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் தப்பு. அவருக்கு முதல்ல தெரியும், அவர் சொல்லு, அவருக்கு தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லுங்க. இந்தியாவில் வந்து பேஸ்டான ராக்கெட் எல்லாமே இந்தியா இஸ்ரோவே தானே செஞ்சுதான் அனுப்பிட்டு இருக்கு. அது முதல்ல அவர் தெரிஞ்சுக்க சொல்லுங்க. இஸ்ரோல இருந்து தான் அந்த மெட்டல்ஸ் எல்லாமே இஸ்ரோல செஞ்சு அவங்களே டெஸ்ட் பண்ணி தான் அனுப்பிட்டு இருக்காங்க. எதுவுமே வாங்கி ஒன்றும் விடல. இது வரைக்கும் வாங்கி விட்டு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்கி விடுறதுக்கு எந்த இதுவும் கொஞ்சம் ஐட்டம் மட்டும் ஆரம்பத்துல வாங்கிட்டு இருந்தாங்க. அதையும் இப்ப இடையில நிறுத்திட்டாங்க. இப்போ வந்து அதுவே நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணுவோம்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. இது ஒரு பக்கத்துல இருக்கிறப்பையும் இந்த ராக்கெட் வந்து விடுறப்ப, இந்த ராக்கெட் வந்து அதாவது சனிக்கிழமை இன்னைக்கு இந்த சனிக்கிழமை 11:15 விடுறதா இந்த ராக்கெட் வந்து கடைசி நேரத்துல ஒரு எரர் கண்டுபிடிச்சு அந்த எரரை சரி பண்றப்ப கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க, என்னடா ராக்கெட் விடலையே அப்படின்னு கூட கொஞ்சம் நானா நியூஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னடா ராக்கெட் இன்னும் உள்ளே என்னாச்சு, ஏதோ எரருங்கிறாங்க, கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது அது எரர்லாம் சரி பண்ணிட்டு கரெக்டா 12:05 விட்டுட்டாங்க. விட்டாய் லான்ச் ஆயிடுச்சு. லான்ச் ஆகி முடிச்ச உடனே நம்ம PM மோடி அவர்கள் வந்து அவங்கள்ட்ட பேசுறாங்க. பேசி இது மாதிரி அவங்கள்ட்ட இந்த மாதிரி லான்ச் ஆயிட்டா, அது மாதிரி அவங்க வந்து ஒரு சந்தோஷமா ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அது ஒரு பிரைட்ஃபுல்லான விஷயம். ஹட்ஸ் ஆஃப் இந்தியா, ஹட்ஸ் ஆஃப் இஸ்ரோல உள்ள எல்லாருமே இதுல வந்துட்டு என்னன்னா, நீ இதுல என்ன இருக்குன்னீங்கன்னா, ஸ்பேஸ் எக்ஸ் எப்படி எலான்மஸோட ஒரு தனி பேஸ்டு ஒரு கம்பெனி வந்து அவங்களால ராக்கெட் விட முடியுதோ, அதே மாதிரி இந்தியாவை பேசுறான ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு கம்பெனி இப்போ விட்டுருக்கு. அதுதான் இப்ப நமக்கு ஆச்சரியம். இப்போ ஒரு தனியார் நிறுவனம் இது வரைக்கும் யூஎஸ்ஏல ஃபர்ஸ்ட் எலான்மஸ் மட்டும் தான் விட்டுருக்காரு. ஆனா இந்தியாவில செகண்ட் டைமே இப்போ ஒரு கம்பெனி விட்டுருக்கு. இவங்க வந்து ரொம்ப 2018 அவங்க இந்த முடிவை எடுத்து கடைசி இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் இது பண்ணிருக்காங்க. இது வந்து இஸ்ரோல இருந்த சயின்டிஸ்ட் எல்லாம் ரிட்டையர் ஆயிட்டாங்க. அவங்களாம் ரிட்டையர் ஆகி அவங்க அப்ப இருந்தவங்க டிசைட் பண்ணி அதுக்குள்ள ப்ராசஸ்லாம் நடந்து கடைசியில் இப்பதான் முடிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சு சக்சஸ் ஆயிடுச்சு. ஆர்பிட்டல் கோல்ல போய் அதை சேர்ந்திருக்கோம். நம்மவும் ஓகே
இன்னொரு ஒரு விஷயம், நம்ம வந்து 59 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, இல்லை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் நீங்க பண்ணீங்கன்னா 60 சப்ஸ்கிரைபர் ஆகிடும். இது போல நீங்க மோட்டிவேஷன் எனக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டேப்லாம் உங்களுக்கு வீடியோ போட்டுட்டே இருப்பேன். இதுல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பேசியிருக்கிறது ஏதாவது தப்பு இருந்தாலோ, இல்லை ஏதாவது நீங்க ஏதாவது மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்னு உனக்கு ஓப்பன்ல தாங்க இருக்கு. தயவு செஞ்சு என்னை திட்டுறதா இருந்தாலும் என்ன ஏதாவது சொல்றதா இருந்தாலுமே தயவு செஞ்சு சொல்லுங்க, நான் கண்டிப்பா பார்ப்பேங்க. ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம 60 சப்ஸ்கிரைபர் அடைஞ்சிருவோம். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். டாடா, பை பாய்.